வணக்கம் மக்களே. XL6க்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு காஸ்மெட்டிக் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு அப்கிரேடு. நான் வந்து இதை காஞ்சிபுரமில் காஞ்சி கார் டிகார்ஸ் அப்படிங்கிறவங்ககிட்ட தான் நான் வாங்கினேன். பேக்கேஜிங் ரொம்பவே நல்லா பண்ணி அனுப்பியிருக்காங்க. கொரியரில் தான் அவங்க அனுப்புனாங்க. ஒரு நாளில் எனக்கு வந்து அவங்க அனுப்புனது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட எல்லா விதமான கார் ஆக்சசரிஸும் வச்சுருக்காங்க. இப்போ நான் ப்ராடக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு கவரும் கேட்டிருந்தேங்க. கவரும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்கிற ஃப்ளாக் போஸ்ட்டும் வேலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெயின் வந்து இதுதாங்க. இதுதான் வந்து மெயின். இதுதான் கிளாம்ப்பு. இந்த கிளாம்பில் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நம்ம மாட்ட போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த கிளாம்பே வந்து நல்ல ஒரு ஹெவி டியூட்டி கிளாம்ப்புன்னு வாங்கினதுங்க. நல்லா வந்து ஒரு வெயிட் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நம்ம போயிட்டு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் டிடிஎஸான ஒரு வேலை தாங்க. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஹெவி டியூட்டி கிளாம்ப்பு. இந்த கிளாம்ப் நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்படி தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் தேவைப்படும். இன்னும் நான் வந்து அந்த வேலோடைய முகத்தை இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன்னா இன்னும் நான் வந்து டைட் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் நான் இன்னும் வந்து போல்ட்லாம் போடலை. ஸோ இன்னும் ஃபைனல் டச்சஸ் வந்து இன்னும் இருக்குது. நான் பேசிக்காக என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்னால் வந்து லைவாக வீடியோ பண்ண முடியலை. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். பட் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக கிளியராக இப்போ நான் சொல்லிடுறேன். மொத்தம் வந்து 2 விதமாக கிளாம்ப் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த ஹெவி டியூட்டி கிளாம்ப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் மெட்டலுடைய ஒரு கிளாம்ப்பு. இதுவும் வந்து எஸ்எஸ் தான், அதுவும் எஸ்எஸ் தான். ஆனால் இதோடைய குவாலிட்டியை பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக நல்ல க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரஸ்ட்டு வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வர கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 2 போல்ட் இருக்கும். இங்கே ஒரு 10 mm இங்கே ஒரு 10 mm இருக்கும். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும், அதை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையும் நீங்கள் போல்ட்டை டைட் பண்ணிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சுது. ஆக்சுவலி இந்த போல்ட்டு தாங்க அது 10 mm போல்ட்டு. இங்கே ஒன்று வரும், அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அது வந்து விலையும் ரொம்ப கம்மி. ஆனால் வந்து ப்ராப்ளம் இருக்கும். லைக் ரொம்ப வந்து ஹெவியாக வந்து இருக்காது. இதோடைய ஹெல்ப்பும் நான் வந்து நம்ம தமிழ் செல்வன் பிரதரை வச்சு தான் நான் வந்து பண்ணேனே. பிகாஸ் இது என்னால் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியலை. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் 2 குட்டி ஹோல் போட வேண்டியது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், 2 ஹோல் நான் வந்து போட்டிருக்கேன். இதுவும் வந்து அவர் தான் எனக்கு ஐடியாவே கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. உங்களாலே வீட்டில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான சாக்கெட் செட்டு கண்டிப்பாக வேணும். 10 mm சாக்கெட் வேணும், 12 mm வேணும், 2 சாக்கெட் நட்டு கண்டிப்பாக வேணும். இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேனர் தேவைப்படும். 15 நம்பர் ஸ்பேனர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டிலே பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ஹோல் போடுறது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அயன் வச்சு தான் நான் போட்டேன். என்கிட்ட சால்ட்ரிங் அயனும் இருக்குது. ஐடியா கொடுத்தது அவர் தான். ஸோ அழகாக சால்ட்ரிங் அயன் வச்சு ரொம்ப க்ளீனாக போட்டோம், நல்லா அழகாக போட்டோம். பட் டைம் ரொம்ப எடுத்துக்கிச்சு இந்த செட்டப் நான் பண்ணுறதுக்கு. ஏறக்குறைய எனக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் எடுத்தேன் இதை நான் வந்து ஃபுல்லாக பண்ணுறதுக்கே. ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரப்பர் புஷ்ஷிங்ஸ் மாதிரி இருக்குங்க. ரப்பர்னு சொல்ல முடியாது, இதோ பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் புஷ் லாக் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா ஒரு சின்ன ஹோல் மாதிரி. இதுக்குள்ளே வந்து ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவரை நீங்கள் விட்டு, இதோ பாருங்கள், ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவர். இந்த ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவரை நீங்கள் உள்ளே அப்படி இது பண்ணி இப்படி திருகுனீங்கனாலே போதும்.
சரி இங்கே இருக்குல்ல, இதை வந்து நான் இப்போ போட்டுடுறேங்க. போட்டுட்டு இன்வால்வ் 1, இது வந்து இன்வால்வ் யுவர் சென்சஸ் அப்படிங்கிற ஒரு இந்தியன் கம்பெனி தயார் பண்ணக்கூடிய ஏர் அண்ட் ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ். நான் வந்து பர்சனலாக இதிலேருந்து சிட்ரஸும் மஸ்க்கும் என்னுடைய 3 கார்லையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 70 டேஸ்க்கு எனக்கு வந்து இது பர்ஃப்யூம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் மெயினாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த கம்பெனி அப் டு 200 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கவுண்ட்டில். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னுடைய கூப்பன் கோடான ஆகாஷ் சென்னை 78 இதை வந்து நீங்கள் கேப்ஸில் டைப் பண்ணிங்கனாலே போதும். அவனுடைய வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய கூப்பன் கோடையும் நாங்கள் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா இன்வால்வ் யுவர் சென்சஸ்லேருந்து நீங்கள் கார் அண்ட் ஹோம் ஃப்ரெஷ்னர்ஸ் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு டெமோ காட்டுறேன் எப்படி இதை எடுத்தேன் அப்படின்னு. சரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாட் ஹெட்டு இதுக்குள்ளே அடி ப்ரெஸ் பண்ணி ரைட்டில் அடி திருப்பினீங்கன்னா இது வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறமா சும்மா நீங்கள் இப்படி ஷேக் பண்ணிவிட்டு மேலே புல் பண்ணிங்கனாலே கையில் எடுத்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வந்து இங்கே ஒன்று இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஸோ மொத்தம் 4 இருக்கும். 4த்தையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து 10 mm போல்ட்லாம் இருக்குங்க. இங்கே ஒரு போல்ட்டும் இங்கே ஒரு போல்ட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். மொத்தம் 3 போல்ட் இருக்கும். ஸோ 3 போல்ட்டையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேனல் இருக்குல்ல, சரி இங்கே உங்களுக்கு தெரியுதா இப்போது, இந்த பேனல் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த சுசுகி லோகோ வரைக்கும், இந்த சுசுகி லோகோ இருக்குதுல்ல, இந்த குரோம், இந்த ஃபுல் செட்டு வந்து புஷ் பண்ணி தான் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் இழுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் நல்லா இப்படி பிடிச்சி கொஞ்சம் நீங்கள் வெளியில் இழுத்திங்க, கொஞ்சம் நம்பி இழுத்திங்கனாலே வந்து இந்த பேனல் அப்படியே அழகாக வெளியில் வந்துடும். உடையாது, பயப்படாதீங்க. இங்கே பிடிச்சி இழுக்காதீங்க. இங்கே பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த இடத்துல உடஞ்சிரும். நீங்கள் பிடிச்சி இழுக்க வேண்டிய இடம் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பிடிச்சிட்டு புல் பண்ணணும். இப்போ என்னால் வந்து பண்ண முடியலை, ஏன்னா நான் வந்து இந்த கிளாம்பெல்லாம் போட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கனாலே வந்து உங்களாலேயே முடியும். இதை வந்து நீங்கள் புல் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் பேனல் வந்து அப்படியே வெளியில் வந்துடும். உள்ளே வந்து ஏகப்பட்ட தூசி, ஏகப்பட்ட அழுக்கு இருக்கும். அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறமா நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா, நான் வந்து எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. இது வந்து கம்பெனியோடைய போல்ட்டு. இங்கே ஒரு போல்ட் இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு போல்ட் இருக்கும். இந்த ஹார்ன் எல்லாமே நானே தாங்க ஃபிக்ஸ் பண்ணுது. அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி 2 போல்ட் இருக்கும். இந்த கிளாம்ப் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இது வந்து ஜெட் கிளாம்ப்னு வாங்க. 2 கிளாம்ப் கொடுத்துருவாங்க. இந்த 2 கிளாம்பை வந்து அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கிளாம்போட ஒரு எண்டை வந்து அந்த பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு எண்டை வந்து அந்த பெருசாக இருந்துச்சு இல்லையா ஹெவி டியூட்டி கிளாம்ப்பு, அதில் வந்து நான் லாக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். 2 கிளாம்ப் நான் வந்து போட்டாச்சு. 2 கிளாம்ப் போட்டே வந்து நல்லா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தாங்க இருக்குது. ஒன்றும் வீக்காலாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த எல் கிளாம்ப் வந்து நான் போடலை. ஓகேங்களா? போடாமலே வந்து நல்லா ஸ்டேபிளாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் 2 ஹோல்ஸ் நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டு இந்த கிளாம்பை உள்ளே புஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக நீங்கள் இந்த இடத்துல வந்து போல்ட்டை போட்டு டைட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு போல்ட்டு, இந்த ஒரு போல்ட்டு, இந்த 2 போல்ட் வந்து அவங்களே நமக்கு கொடுத்துருவாங்க. இதை போட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். முடிச்சாச்சுங்க ஓவரால். ஸோ வண்டிக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரண்ட் லுக் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து இது இன்னும் நான் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்காது, ஏன்னா இன்னும் நான் வந்து கொஞ்சம் பாலிஷ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. என் கையே பாருங்கள் எவ்வளோ அழுக்காயிடுச்சுன்னு. அந்த அழுக்கோடு தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ வந்து உள்ளேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு வந்து முருகன் ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி பாருங்கள், உள்ளேருந்து அந்த ஷைன் வந்து நல்லா தெரியுது. அந்த ஓமுங்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே தெரியுது. நல்ல ஒரு 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 லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிருதுங்க இது நீங்கள் போட்டிங்கனாலே. ஸோ பார்த்துருப்பீங்க, இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை தெரியுமா, ஃப்ளாக் போஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை. சரி ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ளாக் போஸ்ட் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு முருகன் வந்து ஒரு வேல் போடலாம் வண்டியில், ஒரு வேல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டலாகவும் எனக்கு முருகன்
பிடிக்கும் அப்படிங்கிறதால நான் முருகன் வேலுக்கு தான் நான் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய இடத்துல பார்த்தேங்க. சென்னையில் வந்து நிறைய இடத்துல நான் விசாரித்தேன். ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய ஷோரூமில் கூட நான் வந்து விசாரித்தேன் சென்னையில். அவங்க சொன்ன அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் ஏன் வந்து சென்னையில் நான் வாங்கலை, ஏன் நான் சென்னையில் நான் போய் வாங்கிறதுக்கு போகலை அப்படின்னா, முதல் விஷயம் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் இப்போ நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து எனக்கு வந்துச்சு, காஞ்சி கார் டெக்கார்ஸ்லேருந்து. எதர்ச்சியில் தான் அவரை நான் வந்து மீட் பண்ணேன். அவர்கிட்ட பேசும்போது நிறைய நல்லா அழகாக எனக்கு வந்து புரிய வச்சார். ஸோ ஒருத்தர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பேசுகிற தோரணையிலே வந்து இவங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு தோணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவர்கிட்ட பேசுனது. அதே மாதிரி நீங்களே இன்ஸ்டால் பண்ணலாம், தெரிஞ்சால் ரொம்ப ஈஸிங்க. இது வந்து உங்களுக்கு வேலை தெரியும் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. டூல்ஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. எனக்கு வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் மாட்டுறேன். இப்போ அடுத்தலாம் நான் வந்து வேறு ஏதாவது ஒரு வண்டிக்கு நான் மாட்டணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். பம்பர் எப்படி ரிமூவ் பண்ணணும், எந்த கிளாம்ப் எங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்கு இப்போது கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு டைம் நான் பம்பர்லாம் ரிமூவ் பண்ணி பண்ணுறதால எனக்கு நேரம் ரொம்ப எடுத்துருச்சு. அது இல்லாமல் பயம் இருந்துச்சு. ஏன்னா வண்டி வந்து கொஞ்சம் புது வண்டி இல்லையா, ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம்தான் ஆகுது. ஸோ ஏதாவது நம்ம ஏதாவது தெரியாமல் பிடுங்கிட்டோம், உடஞ்சிருச்சு அப்படின்னா, அதுவும் இது முகம் பகுதி சைடில் எங்கேயாச்சும் டேமேஜ் ஆகிருந்தால் கூட வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக வந்து உங்களுக்கு தெரியாது. இது வந்து முகம் பகுதி. ஸோ ரொம்ப ஆக்வர்டாக ஆகிடும். அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தயங்கி தான் நான் எடுத்தேன். பட் உடையிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக எடுத்திங்கனாலே வந்து வந்துடும், உடையாது. நல்லா இருக்குது பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே, அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் ஒரு ரேட் சொன்னார். அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி டியூட்டி கிளாம்பும் இருக்குது, நார்மல் கிளாம்பும் இருக்குது. என்னுடைய சஜஷன் வந்து ஹெவி டியூட்டி கிளாம்பே போங்க, நல்ல ஹெவியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கார் ஆனில் தான் இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு வைப்ரேஷன் கூட இல்லை. இப்போ நான் வெளியில் கூட போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கார் வந்து ஆனில் தாங்க இருக்குது. ஆனால் வந்து துளி வைப்ரேஷன் கூட இல்லை, தெரியுதுங்களா? பட் நீங்கள் ரோட்டில் போகிறப்போ சின்ன பள்ளமேடெலாம் ஏறி இறங்குறப்போ வந்து மைன்யூட்டாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த ஷேக் வந்து ரொம்ப ரொம்ப நார்மல். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஹெவி டியூட்டி கிளாம்புங்கிறதால. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, துளி கூட வைப்ரேஷன் இல்லை. நல்லா வந்து, ஏன்னா இதோட ரீசன் ஏன் அப்படின்னா அது ஹெவி டியூட்டி கிளாம்ப். அதே மாதிரி நீங்கள் பானட்டை க்ளோஸ் பண்ணும்போதும் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி இவருடைய காஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க, செம்ம காம்படிட்டிவான ஒரு காஸ்ட்டு. எனக்கு ஓவரால் எல்லாமே சேர்த்து ஆஃபர் பண்ணது 4200 rupees தான் ஆஃபர் பண்ணார். இன்ஃபேக்ட் இது வந்து உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தெரியலை, நீங்கள் வெளியில் யார்கிட்டையாவது போயிட்டு அவங்க ஒரு 300 400 500 ரூபாய் கேட்டாங்கன்னா கூட 4700 rupees வந்து இட்ஸ் ஒர்த்து. ப்ராடக்டும் நல்லா இருக்குங்க, நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் இது. நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து வாங்கலாம். இவங்ககிட்டே அலுமினியமும் இருக்குது. அலுமினியம் இன்னும் விலை கம்மி, வேணும்னா நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஏன் அலுமினியம் போல அப்படின்னா, இந்த ஒயிட் கலர் காருக்கு வந்து பிராஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து பிராஸுக்கு போயிட்டேன். ஸோ இதுதான் என்டையர் ஸ்டோரி. நான் வந்து வாங்கினது, ப்ரைஸிங் எல்லாமே வந்து இதுதான். இப்போது வெளியில் போயிட்டு நான் உங்களுக்கு அவுட்டர் அந்த ஒரு லுக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பாருங்கள் அவுட்டர் லுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. எனக்கே வந்து இப்போ என் வண்டி வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு 1.5 மணி நேரம் நான் வந்து கஷ்டப்பட்டு பண்ணதுக்கான அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னொன்று, இது வந்து பிராஸ் அப்படிங்கிறதால 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த பீத்தாம்பரி இருக்கும் தெரியுமா, பித்தளை பாத்திரம் போட்டு தேய்க்கிறது, அதெல்லாம் வச்சு நீங்கள் தேய்ச்சி ஆகணும். அப்போ தான் அந்த ஷைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா இந்த புளி, இந்த எலுமிச்சம்பழம் அதை வச்சு கூட நீங்கள் இதை க்ளீன் பண்ணிடலாம். XL6 அடுத்த அப்டேட் இதுதாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேல்யூபிளான ஒரு அப்டேட்டாக தான் எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது இன்றைக்கி. இன்னொன்று, உங்கள்கிட்ட இந்த போதுமான டூல்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்களே இதை DIY பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒன்று அங்கேயே போய் மாற்றிக்கோங்க, இல்லைனா வாங்கிட்டு வேறு ஏதாவது ஒரு கடையில் கூட நீங்கள் கொடுத்து பண்ணிக்கோங்க.
பிகாஸ் ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்து தான் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.